தேனி மாவட்டம் கம்பம் அருகே குடியிருப்பு பகுதியில் நடமாடிய சிறுத்தை வனத்துறை ஊழியரை தாக்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க கேட்கலாம். சுரேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் கோம ரோடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் வனத்துறை ஊழியரை தாக்கிய சிறுத்தையால் கம்பத்தில் பரபரப்பு. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது கம்பம் நகராட்சி. கம்பம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 1வது வார்டு பகுதியில் கோமை ரோடு பகுதியாகும். இன்று காலை கோமை ரோடு பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டுள்ளது. கோமை ரோடு பகுதியில் வசித்த வரும் ஈஸ்வரன் என்பவர் வீட்டின் அருகே பறவைகள் சத்தம் கேட்டுள்ளது. இதனை கண்டு என்ன இருக்கிறது என்று அப்பகுதியில் உள்ள புதரில் சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது திடீரென ஆக்ரோஷமாக சிறுத்தை ஒன்று அவரை தாக்கம் பாய்ந்துள்ளது. நூலில் ஈஸ்வரன் உயிர் தப்பியுள்ளார். நாய்கள் குறைக்க அங்கிருந்த சிறுத்தை தப்பி ஓடி மற்றொரு பகுதிக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. இந்நிலையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து தகவல் அளிக்கப்பட்டது. அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் ஈஸ்வரன் கூறிய பகுதியில் சிறுத்தை உள்ளதா என்பதை குறித்து வனத்துறையினர் தேடி சென்ற போது அங்கு இருந்த சிறுத்தை திடீரென வனத்துறை வனக்காப்பாளர் ரகுராம் பாண்டி என்பவரை புதருக்குள் ஒளிந்திருந்த சிறுத்தை திடீரென தாக்கியது. இதில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட மற்ற வனத்துறையினர் அப்பகுதியில் இருந்து வெளியேறினர். அந்த பகுதியில் சுற்றிலும் தற்போது வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் குறித்து அப்பகுதி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் சிறுத்தை பிடித்த முயற்சியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.